ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போன வீடியோல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எதுக்காக ஒரு புக்கை வாசிக்கணும், வாசிப்புனா என்ன, எதுக்காக வந்துட்டு வாசிப்பை அபிலாஷ் அவர்கள் பண்பாட்டு நடவடிக்கையோட அவர் கம்பேர் பண்றாரு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு போன வீடியோல பார்த்தோம். நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எதுக்காக தமிழர்களுக்கு வந்துட்டு புக்ஸ் ரீட் பண்றதுல ஆர்வம் கம்மியா இருக்கு, அதை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்றது, எப்படி ஒரு புக்கை சூஸ் பண்றது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, தமிழர்களுக்கு வாசிப்புல எதுக்கு ஆர்வம் கம்மியா இருக்கு? ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா சினிமா மோகம் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி அபிலாஷ் அவர்கள் சொல்றாரு. அதையும் தாண்டி நமக்கு வந்து போன், நம்ம எப்ப நம்ம கையில வந்துட்டு போன் வந்துச்சோ அப்ப இருந்து நம்ம அதுக்கு அடிக்ட் ஆயிட்டோம் இல்லையா? நம்ம கிட்ட இருக்கிற மொத்தமான நேரத்தையும் அதுவே விளங்கிக்குது. நம்மளோட ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், நம்மளோட ஒர்க் ஆகட்டும், எதுலையுமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம இந்த போனே வந்துட்டு நம்மளோட நிறைய டயத்தை வந்து சாப்பிடுறது இல்லையா? சோ இந்த மாதிரி வாசிப்புக்கு அப்டெக்கிளா இந்த மாதிரி சினிமா மோகம் ஆகட்டும், அது போக போன் ஆகட்டும், எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்துட்டு இப்ப டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு இருக்கு. சோ படிக்கிறதுக்கு வந்து நேரம் இருக்க மாட்டேங்குது, புக்கு ரீட் பண்றதுக்கு பெருசா யாருக்கும் டைம் இருக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றதா அபிலாஷ் அவர்கள் சொல்றாரு. ஆனா நம்ம எந்த விஷயத்துக்கு நம்ம ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுக்குறோமோ அதை தான் வந்துட்டு நம்ம செய்வோம் இல்லையா? நம்ம வந்துட்டு புக்ஸுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கல அப்படின்ற மாதிரி அபிலாஷ் அவர்கள் சொல்றாரு. ஏன்னா இப்போ வந்து நமக்கு தியேட்டர் போக டைம் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் கூட ரெஸ்டாரண்ட் போக டைம் இருக்கு, கேம் விளையாட டைம் இருக்கு. ஈவன் அது உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயா இருக்கலாம், இல்ல போன்லயா இருக்கலாம், பப்ஜியோ இல்ல லூடோவோ ஏதோ ஒரு கேம். ஃபேஸ்புக் பார்க்க டைம் இருக்கு, ரீல்ஸ் பார்க்க டைம் இருக்கு. ஆனா இந்த டைம் எல்லாம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் சேவ் பண்ணி இதெல்லாம் ஏன் நம்ம வாசிக்க ரீட் பண்ணக்கூடாது? இப்ப நீங்க கேட்கலாம், ஒரு புக்கோட ரேட் என்ன கொஞ்சமா விக்குது, 1000 2000க்கெல்லாம் புக் இருக்கு, அதெல்லாம் எப்படி நம்ம வாங்கி படிக்கிறது அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படி நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க தியேட்டர் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போறீங்க, கதையே இல்லாத ஒரு படத்துக்கு அவ்வளோ செலவு பண்ணி வந்துட்டு நீங்க ஒரு படத்தை போய் பாக்குறீங்க, அதுக்கு உங்களுக்கு காசு இருக்கு. ரெஸ்டாரண்ட்டுமே நீங்க போனீங்கன்னா கூட பிளேட்டை சுத்தி வைக்கிற டெக்கரேஷனுக்கு தான் வந்துட்டு அவ்வளோ அமௌண்ட், அதுக்கு செலவு பண்றதுக்கும் நம்மளுக்கு காசு இருக்கு. ஆனா புக்ஸுக்கு செலவு பண்றதுக்கு மட்டும் காசு இல்லையா? சோ இது வந்து உண்மையிலேயே வந்து ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி தான் அபிலாஷ் அவர்கள் சொல்றாரு. எனக்குமே இது கொஞ்சம் உண்மை அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. எல்லாருக்குமே வந்துட்டு ஃபினான்ஷியலா ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்கும். சரிங்க, பணத்தை கூட விடுங்க, இந்தியாவிலேயே மிகச்சிறந்த நூலகம் வந்து கோட்டூர்புரத்துல இருக்கு. அங்க ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் வந்து ஃப்ரீயாவே நமக்கு படிக்க கிடைக்குது அப்படின்னும் போது அங்கேயுமே பெருசா வந்துட்டு யாரும் வந்து படிக்கிற மாதிரியே தெரியலையே, அது அந்த அளவுக்கு யாரும் பெருசா பயன்படுத்தலையே, இது ஏன் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வந்து அபிலாஷ் அவர்கள் நம்ம முன்னாடி வைக்கிறாரு. சரி, இப்போ ஒரு புக்கை ரீட் பண்றதுக்கு நம்ம எப்படி ஒரு ஆர்வம் கொண்டு வர்றது? அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு எப்படி ஒரு நாவலை வாசிக்கணும், எப்படி ஒரு நூலை வாசிக்கணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். சோ எப்படி வாசிக்கணும் அப்படின்றத சொல்லித்தர பொறுப்பை வந்துட்டு இலக்கிய அமைப்புகளும் பதிப்பகங்களும் தான் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அபிலாஷ் அவர்கள் வந்து சொல்றாரு. சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இலக்கிய கூட்டங்கள்ல நம்ம நிறைய கலந்துகிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம 4 இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவோம், அங்க வரவங்க 4 இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவாங்க, நமக்கு ஒரு புக்கை பத்தி தெரிய வரும். அப்போ வந்து நமக்கு தோணும், சே நான் இவ்வளோ நாளா இந்த புக்கை தான்ப்பா தேடிட்டு இருந்தேன், இது இங்கேயா இருக்கு, கண்டிப்பா இதை நான் படிக்கணும்னு சொல்லிட்டு நம்மளோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு புத்தகம் வந்து அந்த புத்தக குழுல இருந்து நமக்கு கிடைக்க வரலாம். எந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்மளோட ரசனைக்கு ஒத்து போகுது அப்படின்றதையும் அங்கிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பேசிக்கா ரீடிங் அப்படின்றது ஒரு போதை தான் அப்படின்னு சொல்றாரு. எப்படி பசங்களுக்கு வந்துட்டு சிகரெட் பிடிக்கிறது ஒரு போதை ஆகுது, எதனால வந்துட்டு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் வந்து பசங்களுக்கு வருது, அவங்களுக்கு பிடிச்சவங்க யாராவது பண்ணுவாங்க, இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பண்றதை பார்த்துட்டு அவங்க மூலியமா ஒரு இன்ஸ்பயர் ஆகி வந்துட்டு சரி நம்மளும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு பண்ணி ஒரு போதை ஆயிருது. அப்படி இல்லைன்னா மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல என்ன பண்ணுவாங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வலுக்கட்டாயமா நம்மள இந்த மச்சான் பொடி ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி கொடுத்து நம்மள அப்படியே அதுக்கு பழக்கப்பட்டுருவாங்க, நம்மளும் அதுக்கு அடிமை ஆயிடுவோம். சோ இதே மாதிரி தான் நம்ம அடுத்த தலைமுறைய வாசிப்புக்கு பழக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட நிறைய புக்ஸை பத்தி பேசணும், அவங்கள புக்ஸை படிக்க தூண்டணும், முக்கியமா அவங்கள சுத்தி நிறைய புக்கு படிக்கிறவங்களும் புக்ஸை பத்தி நிறைய பேசுறவங்களும் இருக்கணும். அப்படியே அவங்களுக்கு அதுல ஒரு ஆர்வம் வந்து அவங்க நிறைய புக்ஸை வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கு இப்ப கரண்டா இருக்கிற இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, யூடியூப்ல ஆகட்டும் இல்ல டிவில ஆகட்டும், நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம பாக்குறோம் அப்படின்னா திரும்ப 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 அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டே இருக்கும்போது இது என்னடா இது, சரி நம்ம வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும்.
அதுக்கப்புறம் நம்ம வாங்கி அதுக்கு நம்ம பழகிடுவோம் இல்லையா. அது நமக்கு தேவையே இல்லாத பொருளா இருந்தா கூட திரும்ப திரும்ப அதை நமக்கு போட்டு நம்ம அதை வாங்க வச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்றேன். ஏன்னா திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேசும்போதோ அதை பத்தி நம்ம கேட்கும் போதோ கேள்விப்படும் போதோ தான் வந்துட்டு அதுல நமக்கு ஆர்வம் அதிகமா இருக்கும். அதை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். ஸோ அப்படிதான் வந்துட்டு நமக்கு வாசிப்பு மேல நம்ம ஆர்வத்தை கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி அபிலாஷ் அவர்கள் சொல்றாரு. இப்போ வந்து லாங்குவேஜ், எந்த லாங்குவேஜ்ல நம்ம படிக்கிறது, தமிழ்ல படிக்கிறதா இல்ல இங்கிலீஷ்ல படிக்கிறதா? சிலர் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல படிப்பாங்க, சிலர் வந்துட்டு இங்கிலீஷ்ல மட்டும் படிப்பாங்க, சிலர் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே சேர்ந்து படிப்பாங்க. ஸோ எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கன்வீனியன்ட்டா இருக்கும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு புக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னோட ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் புக்ஸ் நிறைய படிங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கிலீஷ் புக்ஸ் வந்துட்டு நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டேட் இல்லாம அதர் ஸ்டேட் ஆகட்டும் அதர் கண்ட்ரி ஆகட்டும் அந்த புக்கை நம்ம படிக்கலைனாலும் அதை வந்துட்டு க்ரோ பண்றதுக்கு நிறைய ஆள் இருக்காங்க. பட் நம்மளோட தமிழ் எழுத்தாளர்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா நம்ம தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும் இல்லையா. ஸோ அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்காக கண்டிப்பா நம்ம வந்துட்டு தமிழ் புக்கை வந்து நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி நிறைய நம்ம வாங்கி படிக்க படிக்க தான் அடுத்து புதுசா எழுத்தாளர்கள் வந்து உருவாவாங்க. ஸோ அதனால தமிழ் புக்ஸை கொஞ்சம் நிறைய வாங்கி படிங்க அப்படின்றது வந்துட்டு என்னோட ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட். ஸோ அபிலாஷ் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கிலம் கொஞ்சம் வறட்சியான மொழி தான் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா தமிழை கம்பேர் பண்ணும்போது இங்கிலீஷ்ல வந்து கண்ணீர் மல்க படிக்கிறது அப்படியே நெகிழ்ந்து படிக்கிறது இதெல்லாம் வந்துட்டு ஆங்கிலத்துல கம்மியா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அபிலாஷ் அவர்கள் சொல்றாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பிகாஸ் எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி பர்சனலா ஃபீல் ஆகல. மேபி தமிழ் புக்ஸ் நான் இன்னும் நிறைய படிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா எனக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தெரிய வரலாம். ஸோ அவர் ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கிலத்துல வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் நிறைய இருக்கும். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் நம்ம படிக்கும்போது அது ஒரே தடவையில புரியாது, நிறைய தடவையில படிச்சாதான் அது புரியும். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா மல்டிபிள் சென்டென்சஸ் இருக்கும். இதெல்லாம் எனக்கு இங்கிலீஷ்ல கிராமர்ல படிச்ச ஞாபகம் இருக்கு. ஓகே, நம்ம அந்த டாபிக் உள்ள போக வேண்டாம். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் நிறைய இருக்கு அப்படின்றதுனால நமக்கு ஒரே தடவையிலே புரியாது, திரும்ப திரும்ப அதை படிச்சாதான் கொஞ்சம் புரியற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. பிளஸ் அது போக இங்கிலீஷ் புக்ஸ்ல இருக்கிற டீடைல்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அவங்கள சுத்தி இருக்கிற பிளேஸ் ஆகட்டும் அவங்களோட மென்டல் ஸ்ட்ரக்சருக்கு ஏத்த மாதிரி அவங்களோட கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி எழுதியிருப்பாங்க. அது வந்துட்டு நமக்கு கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாவே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் சிலருக்கு வந்துட்டு இந்த மாதிரி புதுசா ஒரு கல்ச்சரையோ ஒரு பிளேஸை பத்தியோ படிக்கிறது அப்படின்றது வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் இல்லையா. அந்த மாதிரியான கேசஸ்ல வந்துட்டு அப்படி இருக்காது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. மேபி அவர் சொன்ன மாதிரி காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் வேணா படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல இதையும் சொல்லுங்க. ஸோ ஒரு லாங்குவேஜுமே வந்துட்டு நம்ம எந்த லாங்குவேஜ் சூஸ் பண்றோம் படிக்கிறதுக்கு அப்படின்றது ரொம்ப அவசியம். ஏன் அப்படின்னா அது ஈஸியா இருக்கு அப்படின்னா தான் அது நம்மளோட மனசுக்கு நெருக்கமா இருக்கு அப்படின்ற பட்சத்துலதான் ஒரு பெரிய புக்கை கூட நம்மளால ஈஸியா படிச்சு முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சரி, சில நேரம் வந்துட்டு நமக்கு புக்கு மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிருதே. நல்லா வாசிச்சுட்டு இருப்போம், ஒரு பெரிய ஆர்வம் இருக்கும், திடீர்னு ஒரு கேப் இருக்கும், புக்கே வேண்டான்னு தோணும், புக்கு மேல இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி தோணும். எனக்கு இந்த மாதிரியான ரீடிங் ஸ்லம்ப் எல்லாம் வருதே, நான் என்ன பண்ணட்டும்? இது மட்டும் இல்லாம இப்ப நான் ஒரு புக்கு படிக்கிறேன் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த புக்கை நான் எடுத்து படிக்கும் போது அதுல என்ன படிச்சோம் அப்படின்றத எனக்கு மறந்து போயிருது. நிறைய விஷயங்கள் டீப்பான கண்டென்ட் எல்லாம் எனக்கு பெருசா ஞாபகம் இருக்க மாட்டேங்குதே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா நீங்க பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் எல்லா ரீடர்ஸ்க்கும் வர்றதுதான். ஏன்னா இதை வந்துட்டு அபிலாஷ் அவர்கள் இது ஒரு ரீடர்ஸ் பிளாக் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த ரீடிங் ஸ்லம் வந்து கண்டிப்பா எல்லா ரீடர்ஸ்க்கும் ஒரு நாள் வரும். அது கொஞ்ச நாள் இருந்துட்டு ஒரு டெம்பரரியா இருந்துட்டு அதுக்கப்புறம் போயிடும், நம்ம திரும்ப நார்மலா ஆயிடுவோம். ஸோ இதை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. அது நாளடைவுல தன்னை போல சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க இதுக்கு முன்னாடி ரீடிங் ஸ்லம் பத்தி நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. இது எல்லா ரீடர்ஸ்க்கும் இருக்கிறது தான். கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் அதுவே சரியாயிடும். ஸோ எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம வாசிச்சாதான் நம்ம அந்த புத்தகத்துல வந்து மூழ்கி போய் நம்ம வாசிக்க முடியும். போன வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்லியிருப்பேன், நார்த் சைட்ல வந்துட்டு பெருசா அர்பனைசேஷன் டெக்னாலஜிஸ் எல்லாம் இருந்தாலுமே பெருசா வந்துட்டு அவங்களுக்கு எந்த விதமான அஃபெக்டும் இல்லை அவங்களோட ரீடிங் ஹேபிட்ல அப்படின்னு. பட் நம்மளோட தமிழ்நாட்டுல அப்படி கிடையாது. நிறைய சினிமா மோகம் இருக்கு, அது போக போனு டிவின்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றதுனால ரீடிங் ஹேபிட்ஸ் வந்து நம்மளோட தமிழ்நாட்டுல கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது. இது இப்படியே போச்சுன்னா ஃபியூச்சர்ல ரொம்பவே கவலையான ஒரு நிலைமையில தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அபிலாஷ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. இப்ப கரண்ட்ல ரொம்ப குறைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டா பெருசா அந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகல. ஆனா ஃபியூச்சர்ல இதை இப்படியே விட்டோம்னா வந்துட்டு குறையறதுக்கான வாய்ப்பு
வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத வந்துட்டு எனக்கு இந்த புக்கு படிச்சது மூலியமா எனக்கு ரியலைஸ் ஆச்சு. நம்ம பக்கத்துல இருக்கிற கேரளால கூட வைக்கம் பஷீர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மாணவர்கள் கிட்ட கேட்டோம்னா அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பரிச்சயமா தெரியுது. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல சில மாணவர்கள் கிட்ட பெரியார் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்களுக்கு வந்து தெரியல அப்படின்ற மாதிரி வந்துட்டு அபிலாஷ் அவர்கள் அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை வச்சு இந்த புக்ல சொல்லியிருப்பாரு. எனக்கு உண்மையிலே அதை கேட்கும்போது ரொம்பவே வருத்தத்துக்குரிய விஷயமா தான் இருந்தது. பெரியாரை வந்துட்டு மாணவர்கள் தெரியல அப்படின்னு சொல்றாங்களே. ஸோ இந்த ரீடிங் ஹேபிட் ஆகட்டும், எஜுகேஷன் ஆகட்டும் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது வந்துட்டு இதுல இருந்து நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ கண்டிப்பா எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு புக்ஸ் ரீட் பண்ணுங்க. டெய்லி ரீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு டைம் இருக்காதுதான், ஒரு 5 மினிட்ஸோ ஒரு 10 மினிட்ஸோ நீங்க டெய்லி வந்துட்டு நீங்க படிக்க பழக ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவே வந்துட்டு உங்களுக்கு ஹேபிட் ஆயிடும். அப்படி ஆனதுக்கு அப்புறம் நீங்களே ஒரு 5 நிமிஷமோ ஒரு 10 நிமிஷமோ எடுத்து ஒவ்வொரு பக்கமா நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நாளடைவுல உங்களுக்கு அந்த 2 பக்கம் 3 பக்கம் ஆகும், 3-4 பக்கம் ஆகும். அப்படியே ஒரு புக்கை நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. கண்டிப்பா உங்க லைஃப்ல ஏதோ ஒரு புக்கு உங்களோட லைஃபை மாத்துற மாதிரியோ இல்ல உங்களோட ரிலேஷன்ஷிப்ல ஹெல்ப் பண்ற மாதிரியோ உங்களோட பர்சனல் growthக்கோ செல்ஃப் growthக்கோ உங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கோ இல்ல எமோஷன்ஸை லேர்ன் பண்றதுக்கோ வந்துட்டு புக்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஃபிக்ஷன்ஸ் வந்துட்டு நிறைய படிக்கிறதுனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஃபிக்ஷன்ஸ் படிக்கிறதுனால தான் வந்துட்டு நமக்கு ஹியூமர், இமோஷன்ஸ் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்துட்டு நமக்கு நிறைய வருது அப்படிங்கறத நான் ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய இப்போ ஃபிக்ஷன்ஸ்ல தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆயிருச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பா உங்களோட ரசனைக்கு ஏத்த மாதிரியான புக்ஸை வந்து சூஸ் பண்ணி படிங்க. வீடியோவோட லாஸ்ட் பாட்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா புத்தகத்தை எப்படி தேர்வு பண்றது. ஸோ அபிலாஷ் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம ஒரு புக் ஃபேருக்கு போறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு லிஸ்ட் எடுப்போம், இந்த புக்கெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் எடுக்காதீங்க. மற்றவங்க வந்துட்டு இந்த புக்கெல்லாம் நல்லா இருக்கு, இதெல்லாம் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க. அந்த லிஸ்ட்டை நீங்க எடுத்துட்டு போய் அங்க பார்த்து வாங்கிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ நீங்க ஒரு புக் ஃபேருக்கு போறீங்க அப்படின்னா அங்க போயிட்டு ஒரு புக் எடுத்து ரீட் பண்ணுங்க. அந்த புக்ல இருக்கிற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, வாங்கலாமா, உங்களோட ரசனைக்கு அது ஒத்து போகுதான்னு பார்த்து அது என்ன புக்கா வேணா இருக்கலாம், யாருக்குமே தெரியாத புக்கா கூட இருக்கலாம், இல்ல வந்துட்டு வேர்ல்டு ஃபேமஸா இருக்கிற ஒரு புக்கா கூட இருக்கலாம். உங்களோட ரசனையோட அது ஒத்து போகுதான்னு பார்த்துட்டு ஒத்து போனா மட்டும் நீங்க அந்த புக்கை வந்துட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு வந்து அபிலாஷ் அவர்கள் சொல்றாரு. உங்களோட ரசனைக்கு ஏத்த மாதிரினா நான் என்ன சொல்றேன்னா, லைக் அது ஃபிக்ஷனா, நான் ஃபிக்ஷனா, தமிழா, இங்கிலீஷா, கவிதையா, இல்ல பாலிடிக்ஸா, இல்ல தத்துவமா, உளவியலா, அப்படி இல்லைன்னா கல்ச்சர் ரிலேட்டடா, குடும்ப கதையா, இந்த மாதிரி எது உங்களோட ரசனைக்கு ஒத்து போகுதோ அதை பார்த்து வாங்குங்க. ஸோ அப்படி வாங்கணும்னா ஃபர்ஸ்ட் உங்களோட ரசனை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. அதுக்கப்புறமா அந்த ஜேர்னல்ல உங்களுக்கு எந்த புக்ஸ் பிடிச்சிருக்கோ வாங்குங்க. அந்த ஜேர்னல்ல எந்த ஆத்தர்ஸ் வந்து நல்லா இருக்காங்க அப்படின்னு பாருங்க. அதுக்கப்புறம் அந்த ஆத்தர்ஸோட புக்ஸ் எல்லாம் போய் சர்ச் பண்ணுங்க. பிளஸ் இதையும் தாண்டி புத்தக கண்காட்சியில வந்துட்டு நிறைய எழுத்தாளர்களை வந்துட்டு நம்ம பார்ப்போம் இல்லையா, அவங்கள போய் பாருங்க. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். பிளஸ் இதையும் தாண்டி எந்த பதிப்பகங்கள்ல எல்லாம் வந்துட்டு எந்த புத்தகம் கிடைக்குது, சுஜாதாவோட புக் எங்க கிடைக்குது, ஜெயமோகனோட புக் எங்க கிடைக்குது, இங்கிலீஷ் புக்ஸ் எல்லாம் எங்க கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போய் அங்க போய் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பாருங்க. ஸோ உங்களோட ரசனைக்கு ஏற்ற மாதிரி புக்ஸை சூஸ் பண்ணுங்க அப்படின்றத தான் வந்துட்டு அபிலாஷ் அவர்கள் ஃபைனலா சொல்றாரு. சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த புக்ல இன்னும் நிறைய கண்டென்ட் இருக்கு, பேசணும்னா பேசிட்டே போகலாம். கண்டிப்பா நீங்களும் இந்த புக்கை வாங்கி நீங்க படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்க. இதோட பார்ட் 1 வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா அதையும் நான் கீழே லிங்க்ல போடுறேன், நீங்க அதையும் செக் பண்ணி பாருங்க. இல்ல கார்ட்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. எனக்கு நீங்க வேற ஏதாவது புக்ஸ் படிக்கிறதுக்கு சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் எனக்கு கீழே கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. நீங்க என்ன ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், த்ரெட்ஸ்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா அதுக்கும் கீழே லிங்க் இருக்கு, நீங்க போய் செக் பண்ணி பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். Happy reading. Until then, it's Priya. Bye.